ஹாய், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஐடியாவை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்டோம்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாலுமே மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுவோம். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் ஹவர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலுமே மானிட்டேஷனுக்கு எனபிள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் ஹவர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி ரிலேட்டிவான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ தான் நம்ம 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் நம்மளுக்கு என்னென்ன பேமெண்ட்டில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, ரெவன்யூவில் எலிஜிபிள்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்டோம்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடியே டெக்மின்ற யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுச்சு, அதை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட 2வது யூடியூப் சேனல் பட்சத்தில் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூகுள் அட்சன்ஸில் 2வது யூடியூப் சேனலில் மானிட்டேஷனை எப்படி நம்ம கூகுள் அட்சன்ஸில் லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனை அப்ளை பண்ணுறது, அப்புறம் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே கூகுள் அட்சன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது இன்னொரு யூடியூப் சேனலில் கூகுள் அட்சன்ஸை யூஸ் பண்ணிட்டு வரோம். அதில் 2வது யூடியூப் சேனல் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பார்த்தாலுமே புரியும். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு மானிட்டேஷனை அப்ளை பண்ணுறது, 2வது யூடியூப் சேனலில் எப்படி கூகுள் அட்சன்ஸில் லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் கொடுத்துங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட யூடியூப் சேனலை நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட யூடியூப் சேனலில் செலக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஏர்னிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட 2வது யூடியூப் சேனல். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் அட்சன்ஸில் நான் 2வது யூடியூப் சேனலில் நான் லிங்க் பண்ண போடுறேன். அப்படியே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு யூடியூபர், அதாவது யூடியூப் பிகினர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 2வது யூடியூப் சேனல் எப்படி லிங்க் பண்ணுறது, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போகிற ஸ்டெப்ஸ்லாம் தப்பாகிடுச்சுன்னா வேறு பிரச்சனைலாம் நிறையா வந்துடும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதால உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் 4000 வாட்ச் ஹவர்ஸும் ஒன்று நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை கொடுத்துக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வீடியோவாக இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, ரிவ்யூ பேஸ்ட் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து மொத்தம் 3 ஆப்ஷனை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் முதல் ஆப்ஷனில் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா ஐ அக்செப்டட் யுவர் பார்ட்னர் ப்ரோக்ராம்ஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கையில் வச்சிருக்க மொபைல் மூலியமாகவே இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று லேப்டாப்பில் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒன்று பிசியில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நான் மொபைல் மூலியமாகவே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிக்கு கொடுத்துட்டு நான் அக்செப்ட் கொடுத்துட்டு அக்செப்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருப்பதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனை கம்ப்ளீட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் கூகுள் அட்சன்ஸை எப்படி வந்துட்டு நான் லிங்க் பண்ண போகிறேன்றது. இப்போ நான் வந்து ஸ்டார்ட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு 2வது ஆப்ஷனில் அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தேன்னா எஸ் ஐ ஹேவ் த அட்சன்ஸ் அக்கௌண்ட், நோ ஐ நீட் டு கிரியேட் யோர் ஒன், ஐ நாட் கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஆல்ரெடியே கூகுள் அட்சன்ஸ் வச்சிருக்கோமே, அதில் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் எஸ் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் கூகுள் அட்சன்ஸ் இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் அது எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில், அதாவது கூகுள் அட்சன்ஸை எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
என்னோட கூகுள் AdSenseல எந்த ஜிமெயில் ஐடி நான் லிங்க் கொடுத்துருக்கணும் அந்த ஜிமெயில் ஐடி நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஜிமெயில் ஐடியை நான் செலக்ட் கொடுத்துட்டேன். கீழே பாருங்க இப்போ வந்துட்டு செலக்ட் ஆயிடுச்சு. கண்டினியூ வித் த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்துக்கிறேன். நான் கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி என்னோட யுவர் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. இல்லை செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ இது செட்டப் பண்ணுறதால இதுதான் என்னோட யூஆர்எல், அதாவது சேனலோட யூஆர்எல். நீங்கள் வேணும்னாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் இது நான் கிளிக் கொடுக்குறேன். வேணும்னாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தா செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே கிளிக் கொடுக்கக்கூடாது. ரீடைரக்ட் டு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை அவங்களே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எதுவுமே அந்த பேஜில் கிளிக் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப் ஃபார் கூகுள் AdSense அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு அண்ட் AdSense அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க பாருங்க கெட் ரிவ்யூடு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வில் பி ரிவ்யூ சேனல் டு மேக் யூ ஷூர் தட் கம்ப்ளீட்ஸ் வித் த யூடியூப் மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆப்ஷன் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த 3வது ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் கொடுத்துடுவாங்க. சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட தான் முடியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 இல்ல 4 நாளுக்குள்ள இந்த டைம் எடுத்துக்கோ. அதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி கண்டினியூ வீடியோவில் வரும். நீங்கள் அப்போ பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்.